இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஒரு மாபெரும் தியாகி, மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு இணையாக கவிதைகளை விடுதலை போராட்ட களத்திலே தந்தவர் அர்த்தநாரீசவர்மா. அவருடைய வாரிசுகள் சேலத்திலே நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தோம். சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களின் மூலம் அவருடைய நேரடி வாரிசான அம்பியாபதி என்பவரை சந்தித்திருக்கிறோம். அவரிடம்தான் இன்றைக்கு நாம் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய நினைவுகளை பற்றி பேச இருக்கிறோம். அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய பேரனுக்கு, அதாவது கொள்ளு பேரனுக்கு மனைவியாக வாய்த்தவர் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஊடகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சித்ரா கதிரவன் அவர்கள். அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பல கடந்த கால நினைவுகளை பற்றி இன்றைக்கு நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேரு, நீங்க அர்த்தநாரீஸ்வர வர்மாவுக்கு எப்படிப்பட்ட உறவினர்? அர்த்தநாரீஸ்வரவர்மா விடுதலை போராட்ட காலத்துல எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிற உங்க அனுபவத்தையும், அவரால் உங்க குடும்பம் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சீங்க அப்படிங்கிற அந்த செய்திகளையும், அந்த இழப்புக்களை எப்படி ஒரு தியாகமா நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதை நம்ம ஊடகத்துல பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, என் பேர் அம்பியாவதி வர்மா. எங்க பெரிய தாத்தா தான் அர்த்தநாரீஸ்வரவர்மா. அவர் குழந்தைங்க இல்லாதனால எங்க அப்பாவை தத்தா எடுத்து வளர்த்தி அவருக்கு பிறந்த பையன்தான் நான் அம்பியாபதி வர்மா. எனக்கு பேர் வச்சவரும் அம்பியாபதி வர்மான்னு கூப்பிடுங்கன்னு பேர் வச்சவரே அர்த்தநாரீஸ்வர வர்மா தான். அவர் பாரதியார் காலத்தில் அவருக்கு அவருடைய இறுதி சடங்கு செய்யறதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் சொன்ன காலத்தில் கூட ஒரு பாட்டு அவரே எழுதி பாடி 10 பேர்த்த சேர்த்து கூட்டிகிட்டு போய் அந்த அவரை பார்த்துட்டு வெளியே வரும்போது அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெள்ளைக்காரன். அதெல்லாம் எங்கள் தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு வயசு 12 இருக்கும். ரெண்டாவது அவர் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் 3வது கிராஸ்லேருந்து ரயில்வே லைன் வரும் எங்கள் சொத்து தாங்க. அது ஆமாம், இல்லைங்க, இங்கே டவுன் ரயில்வே ஸ்டேஷன். அந்த சொத்து பூரா அழிச்சவர் அவர் தாங்க. அழிச்சாருன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தாரு. பத்திரிக்கை நடத்தி அதுலேயும் கொஞ்சம் எல்லாம் செலவு பண்ணாரு. என்ன சொத்து பூரா அழிஞ்சு இன்னைக்கு எங்களை உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு விட்டுட்டு அவர் பேர் வாங்கி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது போதுங்க, எங்களுக்கு அது போதும். அதே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஆனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் இந்த வருஷம் நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அவர் சமாதி போயிட்டு, அதாவது அவர் சேலத்துல பிறந்தாரு. ஆமாங்க, சேலத்துல சுதந்திர போராட்டங்களை நடத்தினாரு. ஆமா, இங்க நடத்தினாருங்க. அது தென் தமிழ்நாட்டுல எட்டயபுரம் சமஸ்தானத்துல அரசவை கவிஞராக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதி. ஆமா, தென் தமிழ்நாட்டுல இந்த விடுதலை போராட்டத்திற்காக அற்புதமான கவிதைகளை தந்து போராடியவர். வட தமிழ்நாட்டுல சுப்பிரமணிய பாரதிக்கு இணையாக அருமையான கவிதைகளையும் எழுத்துக்களையும் சுதந்திர போராட்டத்திற்கு கொடுத்தவர் அர்த்தநாரீஸ்வரவர்மா. சேலம் அவருடைய சொந்த ஊராக இருந்தாலும் திருவண்ணாமலையில் தான் அவருடைய இறுதி சடங்கு நடத்தப்பட்டு அவருடைய சமாதி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பின்னணிங்க, அவர் ஒரு பெரிய சிவபக்தன். அங்க போய் நம்ம காணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் அங்க திருவண்ணாமலை போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து இங்க டெய்லி சிவன் கோயிலுக்கு போவாரு, என்னை கூட்டிட்டு போவாரு, நான் தான் கூட்டிட்டு வருவேன். ஆனா அங்க திருவண்ணாமலை போகும்போது நாங்க எல்லாருமே அழுந்துட்டோம். நான் இந்த மாதிரி போறேன், மறுபடியும் வரணும் இல்லையோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே அழுந்துட்டோம். அப்புறம் போனவர் அங்கே ஒரு மண்டியில சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவரு இவருடைய ஃப்ரெண்டு. அவரு ஒரு தியாகி தான். அவர் வீட்டில் இருந்திருக்காரு.
இருந்து காலம் ஆயிட்டாரு. அவருடைய மருமகன் இப்போ இதெல்லாம் எடுத்து எல்லாம் செய்கிறாருங்க. சமாதி வந்து எல்லாமே இடிக்க சொல்லிட்டான். அப்போது கலெக்டர், அந்த ஊர் கலெக்டர் வந்து வண்டிருங்க, அவரே வந்து உண்ணாவிரதம் உட்காந்துருக்காரு. இதை வந்து ஓய்வு பெற்றவர். ஆமாம், ஓய்வு பெற்றவர். அவரே வந்து இதை இடிக்கக்கூடாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரருக்கு இந்த அரசு கொடுத்த மரியாதை. ஆமா, மரியாதை. அதனால அவர் சமாதி மட்டும் இடிக்க வேணாம், வேற எல்லாம் இடிச்சிட்டாங்க சார். இப்ப நான் போகும்போது பார்த்தேன், எல்லாம் வெறும் எல்லாம் ரூம்புகள் ஆயிடுச்சு. இந்த ஒரு சமாதி மட்டும் அவருடைய அந்த மண்டிகார் சுப்பிரமணியத்தோட மருமகன் தான் இதை எடுத்து செய்கிறாரு. அவர் காலேஜ் லெக்சர், அவர் வந்து ஹெச்ஓடியா இருக்கார். அவரும் வந்து ரிட்டையர்டு. அவர் தான் எடுத்து செஞ்சு அந்த இடத்த விலைக்கு வாங்கி கேட்டு போட்டு கேட்டில் பேர் போட்டு வச்சிருக்காரு. இந்த தடவை நான் போகும்போது என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா உங்களை பார்த்ததில்ல, நான் வந்து ஒரு வர்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு, வாங்க உட்காருங்கன்னு என்னை உட்கார வச்சு சுற்றில எல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்தாங்க. எடுத்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. மெட்ராஸில் இருந்து ஒரு சப் கலெக்டர், ஒரு சண்முகவர்மான்ட்டு அவரும் வந்திருந்தாரு. அவரு அவர் மனைவி எல்லாம் வந்திருந்தாங்க. இங்கே வந்திருக்கும் போது ஐயா நீங்கள் மெட்ராஸ் வாங்க வாங்க வாங்க, நாங்கள் வர முடியலைங்க என்ன. இப்போ உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராமசாமி படையாச்சி பஸ் ஸ்டாண்டை வந்து கொடுத்தாருங்களே, அவருடைய பேரன் அவரும் இங்கே வந்திருந்தார். சேலம் வந்திருக்கும் போது இந்த மாதிரி வந்து வீடியோலாம் எடுத்தாங்க. வந்து ஒரு வேனில் வந்தாங்க எல்லாம். உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் இங்கெல்லாம் இருந்து வேனில் வந்தவங்க என்னை உட்கார வச்சு என்கிட்ட பேட்டி வாங்கிட்டு என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. வர சொன்னாங்க. என்னால் போகிறதுக்கு முடியலைங்கய்யா. அப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது நம்மளுடைய தாத்தா, அதாவது எங்க வீட்டுக்காரருடைய கொள்ளு தாத்தா தான் அர்த்தநாரீசவர்மா, நம்ம தாத்தா அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் இந்த விஷயத்த நீங்க இவ்வளவு நாள் சொல்லல? நானே யாருக்கிட்டையும் சொல்லணுமா? என்னை தேடி வந்து கேட்டதுனால தான் நான் சொன்னேன். இல்லைன்னா நான் பேசாமே இருந்திருப்பேன், இதை பத்தி பேசாமே இருந்திருப்பேன். ஆமா, ஏன்னா அது பத்தி நான் சரி எல்லாம் போயிடுச்சு, அவரும் போயிட்டாரு, நம்ம அப்பா போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. இதை பத்தி இப்ப பேசி என்ன பண்றது? பேசி அது யாராவது ஸ்டெப் எடுக்க போறாங்களா? அது யாராவது வந்து யாராவது அதை எடுத்து பேச போறாங்களா? யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எல்லாமே வந்துட்டாங்க. நீங்க தான் அவர் பேரன் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் வரும்போது இப்ப எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுதான் உண்மை. நடுநாட்டு எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய வரலாறை நீ எழுதிவிடு, உன்னுடைய வரலாறை நீ எழுதாவிட்டால் உன்னுடைய வரலாறுக்கே சம்பந்தம் இல்லாதவன் உன்னுடைய வரலாற்றை அவனுடைய வரலாறு என்று எழுதி விடுவாங்க. ஆமா. ஆனா இவ்வளவு நாள் நீங்க வந்து இதை வெளியே சொல்லாம இருந்தது, நீங்க அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய வரலாறை தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க, அல்லது உங்களுக்கு அதற்கான சூழ்நிலை உருவாக. இப்ப நான் என்ன கேக்குறேன், சித்ரா கதிரவனுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சேலத்துல போஸ் மைதானம் இருக்கு, நேரு ஸ்டேடியம் இருக்குது, மோகன் குமாரமங்கலம் ஸ்டேடியம் மருத்துவமனை இருக்கு. இந்த சேலத்தில் பிறந்த கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வர வர்மா, அவருடைய பெயருக்கான ஏதாவது ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாது இந்த சேலத்துல இருக்கிறதா? இல்ல, எதுவும் இல்லை. இப்போ அதற்காக ஒரு கோரிக்கைய நீங்க சேலத்துல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்காரு. ஆமா. இதே மாவட்டத்தில் இன்னொரு எம்எல்ஏ சதாசிவம் இருக்காரு. அவர்கிட்ட இவங்க மூலமா இதுக்கான ஒரு கோரிக்கையை நீங்க இனிமேலாவது எழுப்புவீங்களா? மூணு கோரிக்கை நாங்க வந்து சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட. புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு இடம் இருக்கு, இப்போ வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அதுக்கு இப்போ தாத்தா பேரை வைங்க. இல்லை ஏரோட்ரம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தாத்தா பேரை வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோயிலில் இவர் வள்ளலார் சமாதிக்கு, வள்ளலார் சிலைக்கு பக்கத்தில் தாத்தா வந்து ஒரு சிலை வைங்க அப்படின்னு கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் வந்து அருள் வந்து எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு அவரும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து என்ன நடக்கும்னு தெரியல. பாரதியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க. ஆமா, நூற்றாண்டு விழா கொண்டாடி அவருக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்க. ஆனா இதுல வந்து பாரதியாருக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, பாரதியார் வந்து வறுமையிலேயே வாழ்ந்தார். ஆமா. ஆனா அர்த்தநாரீஸ்வர வர்மா பிறப்பிலேயே வறுமையில பிறக்கல. இல்ல, வசதியான அனைவருக்கும் தான தர்மம் கொடுக்கிற குடும்பத்தெல்லாம் பிறந்தார். ஆனா இன்றைக்கு
இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பாரதிக்கு கொடுத்த அதே மரியாதை, பாரதிக்கு கொடுத்த அந்த புகழ் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுக்கு கொடுத்திருக்கிறார்களா? கொடுக்கலீங்க. எது கொடுக்கல? கொடுக்காது எது காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் வந்து என்ன, அவர் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ட்டு இருந்தாலும் இருக்கலாம் கட்சிக்காரங்க. இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து கொடுக்கலாம், இதுவரையும் இல்ல. இந்த விஷயம் வந்து வெளியில அவ்வளவா பிளாஷும் ஆகல, யாருக்குமே தெரியல. இவர் இப்ப சமீபமா தான் எங்களுக்கே தெரியும். நாங்க இவரை வந்து ஏங்க, அதாவது நான் இங்க வந்து பிசிசி மண்டபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் அப்பதான் நான் அப்பாவையே பாக்குறேன். என்ன பண்ணி, இத்தனைக்கு இவர் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர், எந்த கட்சியும் இல்லைங்க. என்னங்கப்பா நீங்க வந்து எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல, இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னதுக்கு நம்ம தாத்தா அர்த்தநாரீஸ்வர வர்மா இது புத்தகத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய அருள் சகோதரர் எம்எல்ஏ அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறம்மா அப்படின்னாரு. என்னது தாத்தாவா அவரு அப்படின்னு? ஆமாம்மா, நம்ம தாத்தாம்மா, நம்ம உன் வீட்டுக்காரனுக்கு கொள்ளு பேராண்டிமா உன் வீட்டுக்காரன் அப்படின்னாரு. எனக்கெல்லாம் ரொம்பவுமே அதிர்ச்சி, ஒரு பக்கம் ஆச்சரியம். வன்னியர்களின் குலகுரு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமான இவ்வளவு ஒரு குலகுரு இந்த வம்சத்திலேயா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. இதெல்லாம் ஏன்பா நீங்க முன்கூட்டியே சொல்லலாம்னா யாருமா கேக்குறாங்க, எது வெளிப்படுத்தவும் தெரியல இவருக்கு. இன்னி வந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து தமிழ்நாடு அரசு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அருள் வந்து நானாச்சு செய்யறேன் அப்படின்னாரு. உங்க பின்னாடி நாங்கெல்லாம் நிக்கிறேங்க. ஐயா என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, நீங்க எடுத்து செய்றீங்கும் போது நாங்க செய்யல, ஆனா நீங்க எடுத்து செய்றீங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அவர் புக்கு எனக்கு வேணும்னாரு. அதுதான் இந்த ரிசீவ் இந்த ஃபங்க்ஷன் ஆச்சு இல்லைங்களா, அப்போ கொண்டு போய் இந்த 2 புக்குமே கொடுத்தேன். அப்புறம் வாங்கி இடையே கொண்டு வண்டியில் வைடா அப்படின்னாரு பக்கத்தில் ஒரு ஆளுகிட்ட. அவர் பார்க்கணும், இதை பார்த்தாருன்னா, புக்கை பார்த்தாருன்னா அவர் இதை எல்லாமே அடங்கிருங்க. அது பிறப்புல இருந்து அப்பா அம்மா யாரு, என்ன, எங்க பிறந்தாரு, என்ன, எல்லாமே இதில் இருக்குங்க. அவர் குடியிருந்த வீடெல்லாம் இருக்குங்க. இல்லை, அவரு குடியிருந்த வீடெல்லாம் இருக்குங்க ஐயா. இந்த புத்தகத்துல அவர் குடியிருந்த வீடு, அவருடைய வரலாறு எல்லாமே இருக்குங்க. இந்த புத்தகம் வந்து எந்த பதிப்பகத்துல அச்சிடப்பட்டிருக்கு? டாக்டர் சந்திரசேகர்ங்கிறவரு தெய்வீக தமிழ்ச்சங்க அறக்கட்டளையுடைய நிறுவனர். அரூருக்கு பக்கத்திலே சர்க்கரை ஆலை இருக்கின்ற கோபாலபுரம் பகுதியில் தான் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த அச்சகத்திற்கு தகவல் தெரிவித்து அவருடைய புத்தகத்தை வாங்கி படித்தால் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய வரலாறும் தெரியும், முழு விவரமும் தெரியும். இதுல ஒரு ரொம்ப வேதனைப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் இனத்தில், இந்த தமிழ் சமூகத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடிய வரலாறுகள்லாம் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருக்கிறது. மகாகவி சுப்பிரமணியுடைய பாடல்கள் இன்றைக்கு தமிழ் பாடங்களில் பாட புத்தகத்திலே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அவருக்கு இணையாக கவிதை எழுதிய அர்த்தநாரீஸ்வரமாவுடைய சில முக்கிய விடுதலைக்காக எழுதப்பட்ட கவிதைகள் தமிழ்நாட்டு அரசு பாடல் நூல் நிறுவனம் முயற்சி எடுத்து அவருடைய கவிதைகளையும் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கணும். இன்னொன்னு, அர்த்தநாரீஸ்வரமா எழுதி வெளியிட்ட பத்திரிகையிலிருந்து வந்த அவருடைய கட்டுரைகள், அவருடைய படைப்புகள் நாட்டுடைமையாகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய பேட்டி மூலமா நீங்களே வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அர்த்தநாரீஸ்வர வர்மா வந்து பாரதியார் எப்படி பாட புத்தகத்திலேயோ அவருடைய பாடலையோ பள்ளி குழந்தைங்களுக்கு சொல்லி பள்ளி ஆரம்பித்தாங்களோ, அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுடைய ஃபோட்டோவையும் அவருடைய கவிதைகளையும் புத்தகத்தில் போட்டு அவரை வந்து இது பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டில் செய்யணும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கோம். அதை வந்து நீங்கள் செய்கிறது, இந்த ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷம். என்ன, உங்களுக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும்.
அவர் எங்கேயோ இன்னைக்கு போய் தேஞ்சு போன மாதிரி ஆயிட்டாரு. பாரதியோட படித்தவர், ராஜாஜி அவருடைய கிளாஸ்மேட்டு, இவ்வளோ இருந்தும் அவருக்கு எங்கேயுமே அட்ரஸ் இல்லாமல் இருக்கு. அதை நீங்கள் தான் வெளியே கொண்டாடணும். தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை, தமிழக அரசு சித்ரா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும். அர்த்தநாரீச வர்மா சம்பந்தமா தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை விடுக்க விரும்புறீங்க? கோரிக்கை அப்படிங்கிறது எங்களுடைய கொள்ளு தாத்தா அர்த்தநாரீச வர்மா, என் வீட்டுக்காரருடைய கொள்ளு தாத்தா, கேட்ட உடனேயுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது அர்த்தநாரீச வர்மாவுடைய பரம்பரையா நாங்கெல்லாம் அப்படிங்கிற இதுல மகிழ்ச்சியா தான் இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. முன்கூட்டியே இந்த விஷயம் வந்து அப்பா வெளியில சொல்லல, அதுவும் அன்னைக்கு சந்தர்ப்பவசமா தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஏன் இவருடைய கவிதைகளையும் புத்தகங்களையும் வன்னியர்களின் குலகுரு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா வன்னியர்களும் கொண்டாடப்பட வேண்டியவர். இது வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு எப்படி வந்து முன்னாடி ஔவையார் பாடல்கள், எல்லா பாடல்களும் ஒவ்வொரு பாட புத்தகத்திலயும் இருக்கோ, அதே மாதிரி அர்த்தநாரீச வர்மாவுடைய சின்ன சின்ன வரிகள் எல்லா குழந்தைகளும் மனப்பாடம் பண்ணணும். ஒருத்தர் வந்து அந்த அறிவு அதெல்லாம் வந்து சாதாரணமா வரவில்லை, காட்ஸ் கிஃப்ட், கடவுளுடைய அந்த இதுதான். பாரதியாருங்கிறது ஒருத்தர் தான் பிறந்திருக்கிறார், அதே மாதிரி அர்த்தநாரீச வர்மாவும் ஒருத்தர் தான். இதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு கவி பிறப்பாங்கன்னு தெரியல. அது இல்லாம சாதாரணமா இல்ல, நல்ல சிவபக்தர். அவருடைய பேரே ராஜ ரிஷி அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஸோ இவருக்கு வந்து பெருமை சேர்க்கிற விதமா தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்கள்ல அவருடைய கவிதைகள் அந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இன்னும் வந்து எல்லா விதத்திலயும் அவருடைய கவிதைகளை எடுத்து PhD லெவலுக்கு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து தக்க இது வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு விரும்புறோம். ஒவ்வொரு புகழும் அவருக்கே சேரும், அவருடைய பரம்பரைகளுக்கே சேரும். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அர்த்தநாரீச வர்மா பரம்பரை நாங்க அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். உங்களுடைய கோரிக்கை வந்து பல்கலைக்கழகங்கள் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய படைப்புகளை ஆய்வு செய்து அதை வந்து டாக்டரேட், அதாவது முனைவர் பட்டம் வாங்குகின்ற மாணவர்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாடமாக அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய படைப்புகளையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரு பாடமாக்கி அதன் மூலம் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய வரலாறை இந்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த அனைத்து தமிழ் சமூகங்களும் தெரிந்து கொள்வதற்கு அனைத்து வேலைகளையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதன் மூலம் விடுத்திருக்கிறீங்க. நிச்சயம் தமிழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு ஆளுகின்ற தமிழக அரசு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான அரசு. விடுதலைக்காக போராடிய தியாகிகளை இந்த அரசு அங்கீகரிக்கிறது என்ற சொல்லுகின்ற அளவில் இந்த அரசு இருக்கும். இல்லை என்றால் இந்த அரசு ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சாராருக்கு ஆதரவாக மட்டுமே நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே மாறிவிடும். இவர்தான் கதிரவன், அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய கொள்ளு பேரன். இவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஊடகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சித்ராவுடைய கணவர். அவர் இப்பொழுது அவரை எப்படி சந்தித்தோம் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக கூறுவார். ரொம்ப நன்றிங்க. இது வந்துங்க நம்ம சேலத்துல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் மெயின் ரோட்ல PCC மண்டபத்தில். அந்த மண்டபத்தில் எப்பயுமே நானும் என் மனைவியும் மற்ற கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள் எல்லாம் எப்பயுமே ஏதாவது கூட்டம்னா போவோம். அதே மாதிரி தான் நாங்கள் போயிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த கூட்டம் தான் இதுங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஐயா சின்னையா 2 பேரும் ஒன்றா கலந்துக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில தான் நான் வந்து இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம், இந்த விஷயம் தெரியறதுக்கெல்லாம் காரணம் அருள் எம்எல்ஏவும் எங்கள் சித்தப்பாவும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போதான் இந்த ஸ்டோரியெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இவர் தான் அவருன்னு சொன்ன உடனே அங்கேயே வந்து சிறப்பு மரியாதையெல்லாம் அருள் எம்எல்ஏ அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியும், எங்களுக்கே தெரியும், அந்த மண்டபம் PCC மண்டபத்தில் தான் சேலத்தில் ஐயா சின்னையா வர மண்டபம் தான். எங்கள் சித்தப்பா வந்து என்ன சித்தப்பா இங்கே அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவியும் பேசக்குள்ள, நம்ம தாத்தா தாண்டா அவருன்னா, ஏன் இத்தனை ஆண்டுகள் கல்யாணம், இத்தனை வருஷம் ஆகுது, சரி சித்தப்பா கல்யாணம் விடுங்க, நான் சின்ன வயசுல இருந்து உங்களோட எல்லாம் இருக்கேன், ஏன் சொல்லனா எல்லாம் அவ்வளோ வறுமையில விட்டுட்டு போயிட்டாங்கடா, அவங்க இங்கே பிழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது,
அப்படின்னாங்க. அப்போ கூட நான் வந்து உண்மையிலே சொல்றேங்க, நான் அப்ப நம்பல. என்னடா இது இப்படி ஒரு புது கதையா இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படாத இது விஷயமா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணோம். அப்புறம் எங்க நெட்ல சர்ச் பண்ணது எங்க சித்தப்பா சொன்னதும் ஒரே மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த புத்தகத்திலோட பாத்தீங்கன்னா எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய முன்னோர்கள் பூர்வீகம் சேலம் ஈஸ்வரன் கோவில் இருக்கு இல்லைங்களா, சுகவனேஸ்வரர் கோவில், அதை சுத்தி இருக்கிறவங்க பூரா அது வன்னியர், பூரா வன்னியர்ஸ் தான், ஒன்லி வன்னியர்ஸ். இப்பெல்லாம் மாறிடுச்சு. அப்போ வந்து வன்னியர்ஸ் மட்டும்தான் அது. அதுக்கு வந்து எங்க தாத்தா அர்த்தநாரீஸ்வரர் வர்மா வச்ச பேரு அந்த ஏரியாவுக்கு பூரா சுகவனேஸ்வரபுரி, அவர் சுகவனபுரி. அதுல இருந்து இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, சேலம் மேட்டுத்தெரு சுகவனபுரியில் தமது இளைய சகோதரர் மகன் நடராஜன் படையாச்சி வீட்டில் வசித்து வந்தார் அப்படின்னு இந்த புத்தகத்துல கடைசி பக்கத்துல அவருடைய கதை இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நிகழ்வுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருந்தது. அவங்க அம்மா. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதாங்க செல்லப்ப படையாச்சி, எங்க தாத்தா, இது எங்க பாட்டி தங்கம்மாள் படையாச்சி. இந்த செல்லப்ப படையாச்சி இவர் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணவருங்க எங்க தாத்தா. இவருடைய தம்பி தான் நடேசன் படையாச்சி. அவர் வந்து சேலத்துல மிகவும் புகழ்பெற்ற சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர லிட்டரரி பிரஸ், அந்த காலத்துல தெரியாத ஆளே கிடையாதுங்க. ஸோ அங்க ஹென்ரி உல்சி ஃபேக்டரி, அந்த லிட்டரரி பிரஸ்ல தான் எங்க ஒர்க் பண்ணாது. எங்க அப்பா மாடர்ன் தியேட்டர்ஸ், அப்புறமேட்டு அண்ணா டிரான்ஸ்போர்ட், மாடர்ன் தியேட்டர் லாஸ் ஆயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் அண்ணா டிரான்ஸ்போர்ட் சேலத்தில் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து எங்க அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி எங்களுடைய இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் யாருமே சொல்லலைங்க. இதை வந்து இந்த என்ன சொல்றதுன்னா அருள் எம்எல்ஏவுக்கும் ஐயா சின்னையா வருகையால் இது எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு பரம்பரையில தான் நாங்க வந்திருக்கோம். அந்த பரம்பரையுடைய மூத்த பேரன் நான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது தெரியாமலே நாங்க இத்தனை ஆண்டுகள் நாங்க பயணிச்சிருக்கோம். அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியில என் மனைவி இளம் பெண்கள் சங்க மாநில செயலாளராகவும் இருந்திருக்காங்க. நிறைய உங்களுக்கு தெரியும் என் மனைவி எப்படி வீடியோ ஸ்பீச் களப்பணியில வந்து நம்பர் 1. நானே வேணாமா வீட்டுல இருமா இன்னைக்கு வேண்டாம் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஐயோ ஐயா சொல்லியிருக்காரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1,00,000 வாக்காளர்களை நீங்க சேர்த்தியே ஆகணும் அப்படின்னு. என்னங்க இன்னும் 30,000 தான் வந்திருக்கு, இன்னும் சேர்த்தணும். அதே மாதிரி சேலத்துல எங்களுடைய நிர்வாகிகளும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எங்கெல்லாம் போய் உறுப்பினரை சேர்த்துங்க. தினசரி என் ஒய்ஃப் வந்து அவங்க MA BEd படிச்சு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூல் போறதில்ல. அப்போ வந்து ஸ்கூல் போயிட்டுறப்போ பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு 5:30 மணிக்கு வந்த உடனே பேக் வச்சுட்டு உடனே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிடுவோம். நைட் 8 வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுவோம். அதே மாதிரி ஐயா சொல்லிட்டாருன்னு உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெருமுனை பிரச்சாரம், அப்புறம் திண்ணை பிரச்சாரம், இதெல்லாம் அதிகமா என் ஒய்ஃப் பண்ணாங்க. நான் வேண்டாமா உடம்பு சரியில்லமா நீ விட்டுருமா, ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஐயா சொல்லிட்டாரு நான் பண்றேன். அந்த அளவுக்கு என்னைய விட அதிகமா ஈடுபாட்டோட இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த சேலம் நிர்வாகிகள், கார்த்தி MLA, மாநில வன்னியர் சங்க மாநில செயலாளர் அண்ணன் மு கார்த்தி அவர்களுக்கும், அருள் MLA அவர்களுக்கும், சேலம் மாவட்ட தலைவராக இருக்கிற கதிர் ராஜரத்னம் அவர்களுக்கும், பசுமை தாயக மாநில மாநில இணை செயலாளர் இருக்கிற சத்திரிய சேகர், வக்கீல் குமார், நம்ம PNG தாரை தளபதி, நிகழ்வு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்காருங்க. அந்த எங்களுடைய அர்த்தநாரீஸ்வரர் வர்மாவுடைய இவருக்கு அப்புறம் இது சொல்றதுக்கு யாருமே இல்லை. இவர் சப்போஸ் இந்த நிகழ்வு ஐயா சின்னையா சேலத்துக்கு வரல, அருள் MLA மூலியமா தெரியல அப்படின்னா இது இவ்வளவு நாள் எப்படி தெரியாம இருந்ததோ அப்படி தெரியாம போயிருக்கும். இவர் ஒருத்தர் தான் கடைசி சாட்சி, இவர் ஒருத்தர் தான். ஏன்னா இவங்க வீட்டுல தான் அவர் எங்க சித்தப்பா வீட்டுல தான் வர்மா அர்த்தநாரீஸ்வரர் வர்மா தங்கி இருந்தாரு. இங்க இருந்தா எல்லாமே இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி சீட்ல அவர் வந்து திருவண்ணாமலையில போயிருந்தா. அதுக்கப்புறம் இவர் இந்த
சமாதி ஆயிட்டார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா இதை படிக்க ஆரம்பிச்சோம். நானும் என் மனைவியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் 2 நாளா வேற எந்த வேலையும் இல்லைங்க, இதே தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்காக ஒத்துழைத்த மெயினா இது வந்து எப்படி சொல்லணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா சின்னையா எனக்கு மிகப்பெரிய இதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இது நம்ம மாவீரன் காடு வெட்டியார் இவ்வளவு பெரிய செய்தியை கேட்கறதுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் மிகவும் வருத்தமா இருக்கு. இருந்த போதிலும் அனைத்து பாமக சொந்தங்களுக்கும் இந்த நல்ல செய்தியை எங்களுக்கு இதன் மூலம் ஒளிபரப்பு இப்ப நாங்களே பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம சமூக ஊடக பேரவையில மிக முக்கியமாக திறம்பட நம்ம ஐயா சின்னையாவுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் கடைக்கோடி பாட்டாளிகளும் கொண்டு சேர்த்துற நம்ம எடப்பாடி துரைசாமி அண்ணங்கிட்ட இந்த நிகழ்ச்சி சும்மா காதல போட்டதுதான் உடனே பறந்துட்டு வந்தோம். ஐயோ இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிக்கு எனக்கு தெரியும், நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் வீடியோல, இவர் யாரு என்னால நான் இதை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா வந்தாரு. சொன்ன உடனே வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டிக்கு முதல் அவருடைய என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டி நடக்குதுங்க. இத என்ன சொல்றது, அவ்வளவு சந்தோஷமான நாள், சந்தோஷமா நாங்க இருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மருத்துவர் சின்னையா அவங்களுக்கு நாங்க ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளவு நேரம் நீங்கள் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய வரலாறுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி.